வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த பதிவில் உப்பு பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உப்பு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாம் அன்றாட யூஸ் பண்ணுற பொருளை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லார் வீட்லேயும் இப்போ உப்பு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், என்ன ஏதுன்னு விலாவாரியாக பார்க்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பெருளவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த உப்பு பார்த்திங்கன்னா அதிக லெவலில் அங்கேருந்து நம்ம வாங்கி இங்கே பண்ணோம்னா நல்லா சேல்ஸ் நமக்கு கெயின் கிடைக்கும். சேல்ஸ் பண்ணோம்னா இது நம்ம சின்ன லெவலில் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. டன் கணக்கில் வாங்கினா தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாபம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜோடு பார்த்திங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும். அதை நம்ம வாங்கி கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் அரை கிலோ 1 கிலோ இது மாதிரி பாக்கெட் போட்டு நம்ம சப்ளை பண்ணலாம். எல்லா கடைங்களுக்கும் சப்ளை பண்ணோம்னா நல்லா நமக்கு கெயின் கிடைக்கும். அதேமாரி வீட்டுங்களுக்கும் நம்மளோட சப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா 100லேருந்து 200% ப்ராஃபிட் கூட நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு உற்பத்தி அங்கே ஆகிறதுனால நேரடியாக நம்ம போய் வாங்கினோம்னா நல்லா நமக்கு கிடைக்கும். இது கொண்டு வரது டிரான்ஸ்போர்ட்டு தான். டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் அங்கேருந்து தினைக்கும் லாரி வருது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் தூத்துக்குடியில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எங்கள் டிரான்ஸ்போர்ட் இங்கே வருது அப்படின்னீங்கன்னா அப்புறமேல் நீங்கள் பழக்கப்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா அயோடின் உப்பு இருக்குது, அயோடின் இல்லாத உப்பு இருக்குது. நம்ம அயோடின் உப்பு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அயோடின் இல்லாத உப்பு பார்த்திங்கன்னா அக்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிது நமக்கு. அயோடின் உப்பு சமையலுக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இது பேக்கிங் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பேக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம கையிலையும் பண்ணலாம், சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கலாம். அதேமாரி பேக்கிங் மிஷின் மூலிமாவும் நம்ம பண்ணலாம். அதிக லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தால் பேக்கிங் மிஷின் நம்ம போகலாம். சின்ன லெவலில் பண்ணுற மாதிரி இருந்தால் சின்னதாக நம்ம கையிலேயே வச்சு பண்ணலாம். சின்ன பேக்கிங் மிஷின் அதுக்குன்னு இருக்குது, அதை வச்சு பண்ணலாம். பெரிய லெவல்னால் ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் இருக்குது, அதை வச்சு பண்ணலாம். அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் மிஷின் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அதேமாரி தூத்துக்குடியில் எங்கெங்கே உப்பு கிடைக்கிது என்ன எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.